இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில திமுக செய்த சாதனை என்ன பார்ப்பீங்க? ஒண்ணுமே இல்லை சார். ஒரு சில விஷயம் இருக்குது, அதிருப்தி இருக்கு. ஒரு சில ஸ்கீம் சொன்னதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் கிடையாது சுத்தமாக. பேஷண்ட்டுக்கு எல்லாமே ரொம்ப அவசியம். எது போனாலும் சரி எழுதி கொடுத்துட்றாங்க. நேராக உடனே செங்கல்பட்டு இல்லைன்னா அடுக்கும்பாறை எழுதி கொடுத்துட்றாங்க. குடிநீரே வரமாட்டேது சார். அதான் பிரச்சனையா. ஒரு வாரம் ஆகுது தண்ணி வருது. பக்கத்துலேயே இருக்குது ஆறு, ஆனால் தண்ணி வர மாட்டேங்குது. மனசுக்கு கஷ்டம்னு பார்த்தா எல்லாமே கஷ்டம் தான். இப்போ ஒரு பசங்க பஸ் ஏறுறாங்க, பசங்களுக்கு ஒரு பஸ் நிற்க மாட்டேது, அது கஷ்டம் தானே. இந்த ஒரே ஒரு விளம்பரம் வரைக்கும் பேனர் வரைக்கும் பல லட்சம் கோடி செலவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த செலவு கம்மி பண்ணி இந்த மாதிரி எதனா சரி மக்களுக்கு சேவை செய்யலாம். இந்த மாதிரி திட்டங்களுக்கு எதனா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பணத்தை. இந்த சேர் சட்டமன்ற தொகுதியில அடிப்படை வசதிகள்லாம் செய்து கொடுத்துருக்காங்களா தமிழக அரசு? சொல்றாங்க, ஆனால் செய்யறதில்ல சார். செய்யறது இல்ல. செய்யறதில்ல. சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாடு எப்படின்னா இருக்கு? அவரு ஏதோ வர்றாரு போறாரு, அவ்வளோ. சரி, இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில திமுக செய்த சாதனை என்ன பார்ப்பீங்க? ஒண்ணுமே இல்லை சார். ஒரு சில விஷயம் இருக்குது, அதிருப்தி இருக்கு. ஒரு சில ஸ்கீம் சொன்னதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்காங்க. இவங்களோட 4 ஆண்டு கால ஆட்சியில அதிருப்தியா நீங்க பாக்குற விஷயங்கள், சட்ட ஒழுங்கு மற்ற விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க? அதிருப்தியா சட்டம் ஒழுங்குன்னு பார்த்தா கொஞ்சம் 50 மார்க் தான் கொடுக்கலாம் சார். 50% தான் சார் 50%. என்னை பொறுத்த வரைக்கும். அது எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது அதிகாரிங்க ஆட்சியாளர்கள்னு சொன்னாலும் அதிகாரிங்க செய்வோம் ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க. வேலை நடக்கும். ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் கிடையாது சுத்தமாக. பேஷண்ட்டுக்கு எல்லாமே ரொம்ப அவசியம். எது போனாலும் சரி எழுதி கொடுத்துட்றாங்க. நேராக உடனே செங்கல்பட்டு இல்லைன்னா அடுக்கும்பாறை எழுதி கொடுத்துட்றாங்க. டாக்டரும் கிடையாது, பிரசவத்துக்கு கூட டாக்டர் கிடையாதுங்க. இப்போ ரீசனாகவே சரி இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரே ஒரு டாக்டர் தான் போட்டிருக்காங்க. மற்றபடி எல்லாத்துக்குமே சரி எதுவாக இருந்தாலும் எழுதி உடனே சென்னைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இல்லைனா செங்கல்பட்டு இல்லை பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்துங்க, எதுவுமே இங்கே பார்க்க மாட்டாங்க. சேர் சட்டமன்ற தொகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்துருக்காங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட்? இது வரைக்கும் அது மாதிரி எதுவுமே இல்லை. குடிநீர் வசதி எப்படி இருக்கு? நிறைய குடிநீரே வரமாட்டேது சார். அதான் பிரச்சனையா. ஒரு வாரம் ஆகுது தண்ணி வருது. பக்கத்துலேயே இருக்குது ஆறு, ஆனால் தண்ணி வர மாட்டேங்குது. கேட்டால் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் விடுவேன்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுறது? நாங்கள் நிறைய பிரச்சனை எவ்வளோ மனுலாம் கொடுத்துருக்கோம், ஆனால் இது வரைக்கும் எதுவுமே ஆனதே கிடையாது. அப்படியே விட்டோம். இந்த வர ஆட்சியாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு கொஞ்சம் எல்லாரும் இது பண்ணிட்டோம். இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில திமுக செய்த சாதனை என்ன பாக்குறீங்க? சாதனைனா சாதாரணமாக எல்லா மாவட்டத்திலும் செய்கிற மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. தனித்துவமாக இப்போதைக்கு எதுவும் செய்யலை. ஏன்னா ஏற்கனவே ஷிப்காட் கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் இன்னும் இப்போ ஒரு ஷிப்காட் மட்டும்தான் கொஞ்சம் அந்த விரிவாக்கம் செய்கிறதால விவசாய நிலங்கள்லாம் கொஞ்சம் பாதிக்குது. அது மட்டும் கொஞ்சம் வேறு மாற்று இடமாக பார்த்து அந்த வாழ்வாதாரம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு அவங்க இடத்த விட்டு கொடுத்துட்டு போகும். அடிப்படை வசதின்றது நிறைய செய்யல, ஓரளவுக்கு செஞ்சிருக்காங்க. குடிநீர் வசதிலாம் எப்படிக்கா இருக்கு? அது எங்களுக்கு கரெக்டா வருது. 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 விலைவாசி உயர்வு எப்படி பாக்குறீங்க? விலைவாசி உயர்வுன்றது அது நிறைய தான் இருக்கு. அது ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரியல. நடுத்தர மக்களுக்கு ரொம்ப கஷ்டம். அது கொஞ்சம் வருமானம் இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை, நடுத்தர மக்கள்ன்றது ரொம்ப கஷ்டப்படுறாங்க தான். இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில எது சாதனையா நீங்க பாக்குறீங்க? எதுவுமே இல்லை. எது உங்களுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு, நெருடலா இருக்கு? மனசுக்கு கஷ்டம்னு பார்த்தா எல்லாமே கஷ்டம் தான். இப்போ ஒரு பசங்க பஸ் ஏறுறாங்க, பசங்களுக்கு ஒரு பஸ் நிற்க மாட்டேது, அது கஷ்டம் தானே. காலேஜ் பசங்க இப்போ பஸ்ஸை உடைக்கிறாங்க, பஸ் நிற்க மாட்டேங்குது. டைமோட பஸ் அவங்களுக்கு பஸ் நின்னா தானே போக முடியும். அதுவும் அவங்களுக்கு செஞ்சு தானே கொடுக்கணும், அது செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. பொம்பளை பசங்கலேருந்து ஆம்பளை பசங்க வரையும் எல்லாம் கஷ்டப்படுறாங்க ஒரு பஸ்ஸுக்கு. அது செய்யலாம், அது நல்லது பசங்களுக்கு. ஏன்னா காலேஜ் பெரிய காலேஜ், இது பஸ் வசதி பசங்களுக்கு கம்மி, அதை செஞ்சு கொடுக்கலாம், அது நல்லது பசங்களுக்கு. விலைவாசி உயர்வு எப்படி பாக்குறீங்க? நீங்க காய்கறி கடை வச்சிருக்கீங்க, எல்லாமே அதிகம் தான் சார். அதிகமா இருக்கு. அதிகம் தான் சார். ஜனங்க நாங்கள் தான் அதிகமாக வைக்கிறோம்னால, ஆனால் கொள்முதல் பண்ணுறதுல அவங்க அங்கே அதிகமாகுது. நாங்கள் எத்தனை மக்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு எங்களை தான் சாபிக்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு வியாபாரியா இருக்கீங்க, உங்களுக்கு வியாபாரத்துக்கு இந்த அரசாங்கத்தினால எந்த உதவி இருக்குங்க? ஒன்றும் உதவியே இல்லை சார். ஒரு உதவியும் இல்லை. உதவியே இல்லை சார். 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில என்ன சாதனையா நீங்க பாக்குறீங்க திமுக செய்தது? திமுக சாதனைனா எல்லாம் எதுவும் கவனிக்க மாட்டாங்க. தான் வேற ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றா எங்கள் இது முக்கியமான விஷயங்கள்லாம் கேட்டேன் சொல்கிறேன். கவர்மெண்ட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் எதுவும் எடுக்க மாட்டாங்க. முக்கியமான இது மக்கள் எது குறை தீர்றாங்களோ அது எதுவும் எடுத்து பதில் சொல்ல மாட்டாங்க. சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. எந்த இது ஆட்சி இது பண்ணாலும் அதே அசால்ட்டாக விட்றாங்க. ஒரு தீவிரவாதி பிடிக்கணுன்னா கூட பிடிக்க மாட்டாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு சார். இதுல அடுத்த யார் முதல்வராக வந்தா தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிறவங்க இல்லாமல் புதுசாக ஒருத்தர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசா இருக்கிறவங்க விஜய் இருக்கிறாரு, ஒரு பக்கம் சீமான் இருக்கிறாரு. விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க?
ஒரு சிலது பாசிட்டிவ் இருக்குது, பட் ஆனால் இன்னும் மெச்சூரிட்டி நிறைய அதிகமாக தேவைப்படுது சார் அவர்கிட்ட. சீமான் அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் எல்லாமே நல்லா தான் ஸ்பீச் இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. பட் ஆனால் அவர் ஒரு வாட்டி சட்டப்பேரவை உள்ளே போனால் தான் அவரோட செயல்பாடு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? விஜய் வந்து அவர் ஒன்றும் வரணும் சார், வந்து இப்போதான் வராரு. வரல. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய செயல்பாடு. சீமானும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்டெபனா இல்லை. அடிப்படை வசதிகள்லாம் எப்படியா இருக்கு? சாலை, மின்சாரம், அப்புறம் குடிநீர் வசதி எப்படிலாம் எப்படி இருக்கு? குடிநீர் வசதி ஓரளவுக்கு பரவாயில்ல. மின்சாரம் தான் அங்கங்கே கொஞ்சம் சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் சரியில்லை. அதாவது எப்படின்னா இப்போ இந்த மழை பெஞ்சு கம்பெல்லாம் சாஞ்சு பாருங்க, அது சரியாக செய்யலை. பசங்களுக்கு பஸ் வசதி கிடையாது. பஸ்ஸெல்லாம் பசங்க ரொம்ப தூங்கிட்டு தான் போகிறாங்க. கொஞ்சம் பஸ் வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரே ஒரு விளம்பரம் வரைக்கும் பேனர் வரைக்கும் பல லட்சம் கோடி செலவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த செலவு கம்மி பண்ணி இந்த மாதிரி எதனா சரி மக்களுக்கு சேவை செய்யலாம். இந்த மாதிரி திட்டங்களுக்கு எதனா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பணத்தை. 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் திமுக செய்த சாதனை என்ன பார்க்குறீங்க? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இது மறக்க முடியாத வேதனைனா எதை சொல்லுவீங்க? நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ தீக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த எப்படி சொல்றது, இந்த பொண்ணுங்க கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது இது வரைக்குமே அது எதுவுமே பார்க்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். தளபதி என்ன சொல்றாரு, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்க ஏன் முன்னாடியே போய் ஏன் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதனால இப்போ என்னுடைய கருத்து என்னன்னா, தளபதி வந்தாருன்னா டிவிக்கு ஆட்சி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்குங்க. நீங்க தமிழ்நாட்டுல யார் அடுத்த முதல்வர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் பார்த்தீங்கன்னா இப்போ தனிப்பட்ட முறையில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கோம். எங்கள் மருத்துவ சின்னையா வந்தால் நல்லா இருக்குனாங்க. விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? அது போக போக தெரியும். சீமான் அவர்களோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? அவரோட செயல்பாடு நல்லா தான் இருக்கு. இன்னும் அவரோட ஓட்டு வங்கி அதிகரிக்கல. அதனால வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவு இருக்காதுல்ல. விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்குங்க? பார்க்கலாம், அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? அவரு ஓரளவுக்கு மக்களுக்காக எல்லாம் பேசுவாரு கொள்வாரு. நானும் பார்த்துருக்கேன் நிறைய. அதே மாதிரி விஜயும் பண்றாரு. பார்க்கலாம், 2 பேரும் என்ன செய்யறாங்கன்றது பார்க்கலாமே. டிவிக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். தளபதி தான் நல்லா இருக்கும். நல்லபடி. தளபதி அவர் தலைமையில கூட்டணிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லியிருக்காரு. யாரோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாரோட கூட்டணியும் வேணாம். இந்த அவர் தனியா அந்த நல்லா இருக்கும். எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கும். அவருடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? எடப்பாடியார் அவர்களோட செயல்பாடு. அவர் இருக்கும்போது கூட ஓரளவுக்கு விலைவாசிலாம் ஓரளவுக்கு கம்மியா இருந்தது. நல்ல திட்டங்கள்லாம் பண்ணியிருந்தாரு. பொதுவாக யார் வந்தாலும் நல்லது செய்யணும்னு வந்தாக்கா வைரேகமாக வரவங்க வந்து வைரேகமாக நல்லது செய்யணும். அது புதுசாக வர யாரும் விஜய் வந்தாலும் சரி, இல்லை எடப்பாடி வந்தாலும் சரி, முக ஸ்டாலின் வந்தாலும் அதாவது வைரேகமாக செய்யணும். செய்யறது கிடையாது. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கு. அதில் அடுத்த முதல்வராக தமிழ்நாட்டுக்கு யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க டிவிக்கே தான். அவர் தலைமையில கூட்டணி, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லியிருக்காங்க. அவர் யாரோட கூட்டணி அமைச்சா முதல்வர் ஆவார்னு நினைக்கிறீங்க? கூட்டணி இல்லாம அவர் தனியா நின்னால ஜெயிப்பாருன்னு சொல்றது எங்களுடைய கருத்து. நான் மட்டும் இல்ல, தமிழ்நாடு எல்லாருமே சொல்லுவாங்க. அவர் தனியா நின்னால அவர் கையாசித்தாலே போதும். எல்லா ஓட்டுமே அவருக்கு தான். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? அவரும் நல்ல ஒரு மனிதர் தான். இவருக்கு முன்னாடி அவர் எத்தனையோ டைம் நின்று எனக்கு வாக்களிங்க, நான் நிறைய செய்யறேன்னு சொன்னார். ஆனா இது வரைக்கும் மக்கள் வந்து அவருக்கு அந்த வாய்ப்பே கொடுக்கல. அவருக்கும் கொடுக்கலாம்.